சீரகம் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, நம்ம எல்லாருமே சமையல்களில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டு பார்த்துருப்போம். ஆனால் எதுக்காக சீரகம் போட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சீரகம் சாப்பிட்டா செரிமானம் ஆகும், அதாவது டைஜஷனுக்கு உதவும். இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவீங்களே தவிர, ஆனால் இதுக்கு மட்டும் தான் பயன்படுதா கேட்டீங்க? இல்லைங்க, சீரகத்தில் பலவிதமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்காங்க. அதோடு இல்லாமல் தற்போது நடத்திய ஆராய்ச்சி ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சீரகம், அதை முக்கியமாக சொல்லப்போனால் சீரக தண்ணியை வெறும் வயிற்றில் காலையில் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் ஏற்பட்ட மாற்றமானது எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். அதோடு இல்லாமல் உங்கள் உச்சந்தலையில் ஆரம்பிச்சு உங்கள் உள்ளம் பாதம் வரைக்கும் பல நன்மைகள் கிடைக்குதாங்க இந்த சீரக தண்ணியிலேருந்து. அதெல்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் என்னென்னு சொல்ல போகிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் ஷேர் பண்ணுறேங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க, அதெல்லாம் என்னென்ன நன்மைகள் சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு உணவு சாப்பிட்டு முடிக்கும் போதும் கடைசியில் வந்து சீரக தண்ணி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை வராதுன்றாங்க, ஜீரண சக்தி அதிகரிக்கின்றாங்க, முக்கியமாக டைஜஷன் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயங்க, சீரகத்தில் வந்து அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்கிறனால உங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுமா, இதன் காரணமாக உங்கள் உடம்புல எந்த ஒரு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவுன்றாங்க. அதுக்கப்புறம் மெயின் விஷயங்க, ரத்த அழுத்தம், அதாவது சீரக தண்ணி யாரெல்லாம் குடிக்கிறீங்களோ உங்கள் உடம்பில் உள்ள ரத்த அழுத்தம், அதாவது பிபி பேஷண்ட்டாக இருக்கீங்களோ ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கலான்றாங்க. முக்கியமான விஷயங்க, ஐபிபி இருக்குது அப்படின்னா அதை லோ பிபி ஆகிறதுக்கான சத்தும் இதில் இருக்குன்றாங்க. அதோடு இல்லாமல் இதில் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குங்களா, இதன் காரணமாக உங்களுடைய இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கமாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, உங்கள் இதய ரத்த குழாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழாய்கள் ஏற்படக்கூடிய அடைப்புகளை, அதாவது கொழுப்பின் அடைப்புகள் நீக்குவதற்கு இது ரொம்ப உதவுதாங்க. இதன் காரணமாக உங்கள் நெஞ்சு வலி, மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் பண்ணுற எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாக்குதுன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, யாரெல்லாம் சீரக தண்ணி அடிக்கடி குடிக்கிறாங்களோ அவங்க உடம்புல வந்து ரெட் பிளட் செல்ஸ், அதாவது சிவப்பு ரத்த அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுமா, இதன் காரணமாக உங்களுக்கு அனீமியான்னு சொல்லக்கூடிய தமிழில் ரத்த சோகை சொல்லுவாங்க, அந்த நோயே ஏற்படாதாங்க. நல்லா யோசிச்சு பார்த்துக்கங்க, இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் பெண்கள் மாதவிடாய் காலத்தில், அதாவது பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு அதிக வலி ஏற்படுது, சரியான ரத்தப்போக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீரக தண்ணி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் ரத்தப்போக்கும் சீராக்கும் இருக்குன்றாங்க. உங்களோட வயிறு வலி வந்து பார்த்தீங்கன்னா குறைவதற்கு ரொம்ப உதவுதுன்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, யாரெல்லாம் சீரக தண்ணி குடிச்சிட்டு வரீங்களோ உங்களோட முடி வளர்ச்சிக்கு உதவும். ஆமாங்க, அதாவது சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்தானது நம்ம முடி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துன்றாங்க. அதோடு இல்லாமல் உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதை கட்டுப்படுத்தப்படுன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் சீரக தண்ணி கொதிக்க வைக்கும் போது அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலையை 2 கொத்து போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறீங்கன்னா நல்லா கவனிங்க, உங்களுக்கு வெள்ளை முடி பிரச்சனை இருந்தாலும் முற்றிலுமா நீங்குன்றாங்க. அதோடு இல்லாமல் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவுமாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் உடல் எடை யாரெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் குறைக்கலான்றாங்க. லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அதிகமாக சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ தயவு செஞ்சு இதை குடிச்சிட்டு வரீங்கன்னா உங்கள் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தலான்றாங்க. அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைப்பதற்கு ரொம்ப உதவுன்றாங்க. ஸோ இவ்வளோ சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, ஆனால் யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இதுக்கப்புறமா தினந்தோறும் குடிச்சிட்டு வாங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் கொடுத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற தகவல்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க, தவற விடாதீர்கள்.